நம்ம யூடியூப் சேனலில் நிறைய விமன் அவேர்னஸ் அண்ட் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் பற்றி பார்த்துக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, பத்மஸ்ரீ அவார்ட் வின்னர். கிட்டத்தட்ட 7 சக்ஸஸ்ஃபுல் கம்பெனிஸ் இயங்கி கொண்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவர்களுடன் நெட்வொர்க் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1000 கோடிக்கு மேலே. ஒரிஜினல் ஸ்லம்டாக் மில்லியனர் அப்படின்னு எல்லாராலும் சொல்லப்படக்கூடிய ஒரு சிறந்த பெண்மணியை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அவர்களுடைய பெயர் கல்பனா சரோஜ். ஏன் இந்த பெண்மணியை பற்றி இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இவர்களாலே பண்ண முடியும் அப்படின்னா நிச்சயமாக நம்மளால் பல விஷயங்களை சாதிக்க முடியும்னு சொல்கிற கதை இது. அவங்களோட கம்பெனிஸ்: கல்பனா குரூப் இண்டஸ்ட்ரீஸ், காமினி ஸ்டீல் ரோலிங் மில்ஸ் பிரைவேட் லிமிடெட், சை கிருப்பா சுகர் ஃபேக்டர், கல்பனா பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ். இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இவர்கள் 1961 வருஷம் ஒரு சின்ன கிராமமான முத்திஜாபூர் அப்படிங்கு ஒரு இடத்துல பிறக்கிறாங்க. இவர்கள் தழுத்தினத்தை சேர்ந்தவர்கள். இவங்க ஊரில் சைல்டு மேரேஜ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அதனால் 12 வயசில் இவங்களை திருமணமும் செஞ்சு கொடுக்குறாங்க. திருமணம் செஞ்சு கொடுத்த இடத்துல மனசளவிலையும் உடல் அளவிலும் இந்த பெண்ணை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க. அந்த கஷ்டத்தை பார்த்து அவருடைய தந்தை அவர்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. படிக்க ஆசை, ஆனால் படிக்க முடியலை. தையல் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10 ரூபாய்க்கு தையல் வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்பையும் ஊர் மக்கள் தப்பாக பேசுவது நிற்கலை. சரி, இதுக்கெல்லாம் முடிவு சாகிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க. எப்படியோ விதிவசமாக அதிலிருந்து அவங்க தப்பிச்சிட்றாங்க. ஆனால் ஊர் மக்கள் அப்பையும் பேசுவது நிறுத்தலை. தப்பு பண்ணியிருக்கா, அதனால தான் சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயத்த பேசுகிறாங்க. அப்போதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த ஊர் மக்கள் நாம் என்ன பண்ணாலும் பேசிகிட்டே தான் இருப்பாங்க. வாழ்ந்தாலும் பேசுவாங்க, செத்தாலும் பேசுவாங்க. இவர்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து காட்டுவது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர உத்வேகத்துடன் தன்னுடைய வாழ்க்கையாக ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சின்ன கிராமத்தில் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மும்பை புறப்பட்டு போகிறாங்க. மும்பை போயிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச டைலரிங் தொழிலை ஒவ்வொரு நாளும் 16 மணி நேரம் பார்க்காமல் உழைத்தார்கள். ஏதாச்சும் கிடைக்கணும்னா அதுக்கான முழு முயற்சியும் உழைப்பும் கொடுக்க வேண்டியது எவ்வளவு முக்கியம் என்று அவங்களுக்கு தெரியும். கல்பனா சரோஜ் அவர்களுக்கு ஒரு பழக்கு இருக்குது. FM ரேடியோ கேட்கிறது. அன்றைக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து மகாத்மா ஜோதிபாய் ஸ்கீமுக்கு கீழே தலித் மக்களுக்கு 50,000 ரூபாய் கிடைக்கிறதாக தெரிய வந்திருக்கு. இதை கேட்டவுமே சந்தோஷப்பட்டாங்க. இந்த காசு மூலமாக அவங்க ஒரு ஃபர்னிச்சர் ஷாப் அண்ட் புட்டிக் திறந்தாங்க. இது மூலமாக அவங்க வணிகம் எப்படி செய்யணும்னு கற்றுக்கிட்டாங்க. எங்கே வாங்கணும், எங்கே விற்கணும், எப்படி குறைந்த விலையில் பேரம் பேசணும், பல விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்கள போல மற்றவங்களும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு ஒரு தொண்டு நிறுவனம் திறந்தாங்க. அந்த தொண்டு நிறுவனம் மூலமாக பல பெண்களுக்கு அவங்க உதவினார்கள். அப்பொழுது மிகவும் நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருந்த ஒரு கம்பெனி மூடுற நிலையில் இருக்கும்போது இவங்களோட திறமையால் அந்த கம்பெனியை எடுத்து அதை வெற்றியாக மாற்றி அதுபோல் பல கம்பெனிகளை தொடங்கினாங்க. இந்த மாதிரி படிப்படியாக அவங்க சாதித்ததுனால இப்பொழுது அவங்களோட சொத்து மதிப்பு 1000 கோடிக்கும் மேலே. இவங்களுடைய சாதனையை தெரிந்து கொள்ள குறைந்த நேரம் பத்தாது. இவர்களை பற்றி ஆன்லைனில் படித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு புது மன தைரியம் கிடைக்கும். உங்களாலும் வாழ்க்கையில் எது வேணும்னாலும் சாதிக்க முடியும் என்று நம்பிக்கை வரும். இவரின் கதை நமக்கு எல்லாருக்கும் ஒரு வெற்றிக்கான பாதை. This video is proudly sponsored by Swiss Health and Glow, your trusted beauty salon at home. Luxury, comfort, and glow delivered right to your door.